அந்த ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும். ஸோ அதற்கான நடவடிக்கையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேற யாருமே கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் நமது குழுவின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்திருந்த தகவல். ஏன்னா இந்த யூஜிடிஆர்பி எடுத்துக்கிற போது கடந்த ஜூன் 5ஆம் தேதி வழக்கின் காரணமாக 2 வார காலம் இடைக்கால தடையானது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த இடைக்கால தடையை நாம் நீக்குகின்ற பட்சத்துல அடுத்து உங்களுக்கு வந்து முயற்சிகளானது பணி நியமனத்திற்கு நடைபெறும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய பொது கலந்தாய்வு அது ஜூலை இறுதிங்கிறதுல வந்து இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு ஒரு மெயின் காரணங்கிறது கிடையாது. ஸோ அந்த பணிகள் முடிந்த பிறகு இருக்கின்ற ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு வசதி இருக்குங்கிறதுனால தான். அதனால அந்த இறுதி முடிஞ்ச பிறகு அடுத்த ஆகஸ்ட்ங்கிறது கிடையாது. அது முடிந்து கொண்டு இருக்கும் பொழுதே இறுதியிலேயே உங்களுக்கு வெளியிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் ஆகஸ்ட்ல நம்ம என்ன செய்யலாம், பணி நியமனத்தை எதிர்பார்க்கலாம் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி. ஆனா இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டியில குறிப்பாக கெமிஸ்ட்ரி, சரிங்களா, கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி இங்கிலீஷ், ஸோ இது மூன்றுக்குமே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வந்து வழக்குகள் தற்பொழுதுமே பதியப்பட்டு அந்த வழக்குகள் நேற்று ஜூன் 28ஆம் தேதி உங்களுக்கு என்ன சென்னை உயர் நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்றத்துல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, வழக்கானது ஹியரிங் வந்திருக்குது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவை எண் 32ல சென்னை உயர் நீதிமன்றம் அவை எண் 32ல கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ், ஸோ இந்த பாதத்திற்கு புதியதாக வழக்குகள் தொடர்ச்சியாக இனியும் வழக்குகளானது பதிந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கினுடைய தன்மை என்பது தொடர்ந்து ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் வேணும், ரீ எக்ஸாம் தான் ஆசிரியர்களுடைய தகவலாக இருக்கு. ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், ஸோ இரண்டுக்குமே பதியப்பட்டுள்ள வழக்குகள்ல ரீ எக்ஸாம் ஆகும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டார் கொஸ்டின் இருக்குதுங்கிறது தான் வந்து நிறைய கொஸ்டினுடைய விடைகள் தவறாக இருக்குதுங்கிறது கெமிஸ்ட்ரிக்கானதாக இருக்குது. ஸோ இதை டீடைல்டா நம்ம பார்க்கின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சிஎம் பிரித்தி, ஸோ இவர்களும் அடுத்து இவர்களோட இணைந்து 17 ஆசிரியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இங்கிலீஷுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வழக்கானது தொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ரீ எக்ஸாம் வேணுங்கிறதா இவர்களுடைய கோரிக்கை. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி வழக்கானது பதிந்து 26ஆம் தேதி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்டெல்லா மேரி அவர்களும் அவர்களோடு சேர்த்து 22 பேரு. அதே மாதிரி வந்து ரமேஷ், இவர் கெமிஸ்ட்ரி பாடத்திற்கு 19ஆம் தேதி வழக்கு பதிந்து 25ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த வழக்குகள் ஃபுல்லாமே 28ஆம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்துல உங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஹியரிங் வருது. பரத சக்கரவர்த்தி நீதியரசர் மன்று. ஸோ இதுல போக இதற்கு முன்பாக வந்து பதியப்பட்டுள்ள ஒரு சில வழக்குகளும் ஹியரிங் வருவதற்கான அந்த எண்ல வந்திருக்குது. 28ஆம் தேதி எந்தெந்த வழக்குகள் நடைபெறும் அந்த பட்டியல்ல என்ன செஞ்சிருக்க இந்த வழக்குகள்லாம் வந்திருக்குது. ஸோ தற்பொழுது வரை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வழக்குகளை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ வழக்குகள் தொடர்ச்சியாக பதியப்பட்டு அந்த வழக்குகள் முடியக்கூடிய ஸ்டேஜுங்கிறது நம்மளுடைய பணி நியமனத்தை சற்று காலதாமதத்தை உருவாக்கும். வழக்குகளின் காரணமாக இந்த பணி நியமனம் என்பது சற்று காலதாமதம் ஆகும் என்பது நம்ம பல வீடியோக்கள்ல உங்களுக்கு தகவலாக கொடுத்திருக்கிறோம். இந்த 2 வார காலம் இந்த ஸ்டேயை உடைச்சிட்டாதான் நம்மளுடைய பணி நியமனம் இருக்கும். அடுத்த வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெறும். ஸோ அதனுடைய முடிவை பொறுத்து அடுத்து மாறுதல்கள் இருக்கும். பெரிய லெவல்ல பாதிப்பு இராது ஸ்டேயை உடைச்சிட்டா. ஸோ அதுதான் இப்பொழுது நம்மளுக்கு முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இதற்கு முன்பு இருக்கக்கூடிய வழக்குகளுமே இதே மாதிரி தொடர்ச்சியாக வழக்குகள் இருந்தாலும் கூட அதனுடைய முடிவு என்பது பணி நியமனத்துல தான் இருந்திருக்குங்கிறது நம்ம தொடர்ச்சியாக ஆசிரியர்களுக்கு நம்ம பல வீடியோக்களையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கிறோம். இதுல தொடர்ச்சியாக ஆசிரியர்களுடைய கோரிக்கை என்பது வினாக்கள் தவறாக இருக்கிறது, அதிகப்படியான வினாக்கள் வந்து தவறாக இருக்கிறது என்பதுதான். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கிலீஷ் பாடத்துல ரீ எக்ஸாம்
மேத்தமெட்டிக்ஸ்ல ரீ எக்ஸாம். ஸோ இதுவுமே ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடியது. நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கோம், இவ்வளவு வினாக்கள் தவறா கேட்டிருக்கிறாங்க, ஸோ அதனால ரீ எக்ஸாம் வேணும்ங்கிறதையும் தொடர்ச்சியாக என்ன செய்றாங்க, அவர்களுடைய வாதங்களாக வைக்கிறாங்க. ஸோ இதற்கு முன்பாக டிஆர்பி கொடுத்திருக்கக்கூடிய வாதம் என்ன, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆசிரியர்களுடைய நியமனம் என்பது இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால இந்த ஆசிரியர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு டிஆர்பி தரப்புலையுமே தொடர்ந்து வாதங்களானது வைக்கப்பட்டு வருது. ஸோ இந்த ஸ்டே உடையக்கூடிய காலம்தான் நம்மளுக்கான பணி நியமனமாக இருக்கும். அதிகபட்சம் இந்த மாதம் முடியணுங்கிறதா ஆசிரியர்களுடைய தகவல். ஸோ ஆகவே இந்த தேர்விற்கு வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் மனம் தளர வேண்டாம்.